இன்னைக்கு நம்ம காசா கிராண்ட் மேசிமோல மிஸ்டர் செந்தமிழ் கூட இருக்கோம். ஹலோ செந்தமிழ். ஹாய் மேம், வெல்கம் டு காசா கிராண்ட் மெசிமோ. தேங்க்யூ. சொல்லுங்க செந்தமிழ். பார்த்தீங்கன்னா காசா கிராண்ட் மெசிமோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட் மேம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1656. இதில் உங்களுக்கு 3 BHK 3 டாய்லெட்ஸ் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் கம் டைனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த மார்பிளில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். உள்ள இண்டர் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு வெர்டிஃபை டைல்ஸ் வரும். 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ கிராண்டாக இருக்கிறதுக்காக நம்ம பண்ணி தரோம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11.6 வித் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேவிஷாக 26 உங்களுக்கு லென்த் வரும் உங்களுக்கு. வித் உங்களுக்கு 11.6 வரும், லென்த் உங்களுக்கு 26 வரும் மேம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லேவிஷாக இருக்கிறதுக்காக டஃபன் கிளாஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பால்கனி கிட்ட உங்களுக்கு டஃபன் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ஒன்றும் அந்த உங்களுக்கு அந்த வென்டிலேஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ண அந்த சவுண்ட் வராமல் உங்களுக்கு ஒன்றும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த மேசிமோ ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, இதோட லொகேஷன் அட்வான்டேஜஸ், அப்புறம் இதோட கனெக்டிவிட்டி பற்றி சொல்லுங்கள். ஷோ மேம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஆஃப் போரூர் கிட்ட இருக்கு. அதே மாதிரி போரூர்லேருந்து நீங்கள் குன்றத்தூர் இந்த கோவூர் சைட் சொல்லுவாங்க. கோவூரில் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா சைடுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெஃப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு குன்றத்தூர் சைடு, ரைட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா மாங்காடு. அதே மாதிரி உங்களுக்கு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அவுட்டர் ரிங் ரோடு. உங்களுக்கு ஈஸியாக கனெக்டிவிட்டி வண்டலூர்லேருந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சைட் போரூர் சைட் போனீங்கன்னா போரூர் வித்தின் 15 மினிட்ஸ் நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் காசா கிராண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹைரைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். எஸ், ஈஸியாக ஓய்மாலாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் நம்ம 21 ஃப்ளோர்ஸ் நம்ம இங்கே தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 ப்ராஜெக்ட் இருக்குது, காசா கிராண்ட் மெசிமோ அண்ட் ஹைக்லர். இது பார்த்தீங்கன்னா ரோட் வித்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஃபீட் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க. அரௌண்ட் வித்தின் 1 இயரில் கவர்மெண்ட்டாக அப்ரூவ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 100 ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த ஆக்சசிபிலிட்டி நீங்கள் வெளில போகணும்னு அவசியமே இல்லை. கம்யூனிட்டிக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஆப்போசிட்ல டிமார்ட், பக்கத்தில் மால், உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா ஈஸி ஆக்சஸாகவே இருக்கும். ஸோ இது நல்ல லொக்கேஷன் வாங்குறதுக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எவ்வளோ யூனிட்ஸ் கொடுக்குறீங்க, யூனிட்ஸோட வேரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஷோர் மேம், கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவராலாக 7.89 ஏக்கர்ஸ் மேம். மெசிமோவை பொறுத்த வரைக்கும் 85% ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம். 7.89 ஏக்கர்ஸில் 2 ஏக்கரில் தான் நம்ம பில்டிங்கே கட்டியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் 1, பிளாக் 2 அண்ட் பிளாக் 3. அந்த பிளாக் 1 அண்ட் பிளாக் 3 பார்த்தீங்கன்னா 2 BHK 2 டாய்லெட் வேரியன்ட் இருக்குது, 3 BHK 3 டாய்லெட் வேரியண்ட்டும் இருக்குது. அந்த பிளாக் 2ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த 4 BHKனால உங்களுக்கு 2500 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் வரும். 4 BHK 4 டாய்லெட்ஸ் வரும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் ஸ்விம்மிங் பூல் பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் 2ஓட பின்னாடி நம்ம பார்க்கும்போது 2 BHK 2 டாய்லெட் சைஸ் மினிமமாக இருக்கும். 1001-2. அதே மாதிரி உங்களுக்கு 1115 வரைக்கும் இருக்குது 2 BHK. 3 BHK 2 டாய்லெட் வேரியண்ட்டும் இருக்குது நம்ம கிட்ட. அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1325 கிட்ட வரும் உங்களுக்கு. அந்த சைஸ் ரேஞ்சில் நம்ம பண்ணுறோம். என்னன்னா மீடியம் ரேஞ்சும் கவர் பண்ணுறோம், ஹை ரேஞ்சும் நம்ம கவர் பண்ணி தரோம். அதுதான் காசா கிராண்ட் மெசிமோட ப்ளஸ். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் வந்து 2 BHK இருக்குது, 4 BHK இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அம்யூனிட்டிஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க? ஷோர் மேம், மெசிமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70+ அம்யூனிட்டிஸ் இருக்குது மேம். கிளப் ஹவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40+ அம்யூனிட்டிஸ் நம்ம கவர் பண்ணுறோம். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளில அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஸ்கல்ப்சர்ஸ்லேருந்து கிரிக்கெட் அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஓப்பன் ஏர் தேட்டர் இருக்கும். எஸ், அது மாதிரி ஒரு 250 to 300 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளப் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம், இண்டோர் கேம்ஸ், சலூன், ஸ்பாலேருந்து எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லாமே மெசிமோ எல்லாமே தந்துடும் உங்களுக்கு அந்த விஷயத்தில். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஏன் நான் வந்து மேசிமோவில் வீடு புக் பண்ணணும் அப்படின்னா என்ன ரீசன் சொல்லுவீங்க? ஏன் மேம், கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த லொக்கேஷனில் நம்ம ஏன் இங்கே வாங்கணும். என்ன ஃபர்ஸ்ட் திங் ஒன்று ரோமன் தீம் மேம். இப்போ அந்த எலிவேஷனுக்காகவே கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி நான் இப்போ ஐடி செக்டர்ஸ் எல்லாமே போரூரில் DLF எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாமே ஹை ரைஸ் தான் விரும்புவாங்க. ஏன்னா ஈஸியர் ஓஎம்எல்லாம் நம்ம எப்போவுமே எல்லாருமே தராங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு ஐடி செக்டர்ஸ்க்கு நம்ம கவர் பண்ணுற மாதிரி லைட்னிங்லேருந்து வென்டிலேஷன் எல்லாமே இருக்கணும். ஸோ எல்லாருமே ஹை ரைஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம ஹை ரைஸ் போட்டிருக்கோம் நம்ம இந்த லொக்கேஷனில். அதுதான் ஒன்று ப்ளஸ். அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூல் சைட் வியூ ஓப்பன் சைடில் கேட்பாங்க. சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் சைடு கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்விம்மிங் பூல் பார்த்தா மாதிரி அந்த வென்டிலேஷனுக்கு அந்த ஒரு தீமுக்காக நம்ம எல்லாமே இந்த ஒரு 3 பிளாக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி தரோம். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் வீடு கொடுக்கல, ஒரு ரெசார்ட் கொடுக்குறீங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ் மேம், அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட பையர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஷோர் மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.